श्रीमती रामानुजाय नमः। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மானுடைய அருள்னால் நம்ம 8 அத்தியாயங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ 8வது அத்தியாயத்தை அடுத்து 9வது அத்தியாயம், அதாவது ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம ஸ்லோகங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஆளவந்தார் அப்படின்ற ஒரு பெரிய மகான் இந்த பகவத்கீதை 700 ஸ்லோகத்துக்கு சுருக்கமாக கீதார்த்த சங்கிரகம்னு 32 ஸ்லோகங்களில் எழுதியிருக்காரு. அந்த கீதார்த்த சங்கிரகம்ன்றது தான் அந்த 700 ஸ்லோகத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, முதல் ஸ்லோகமானது மொத்த பகவத்கீதையுமே என்ன சொல்லுது அப்படின்னு முதல் ஸ்லோகம். பிறகு பகவத்கீதையை 6 அத்தியாயமாக 3ஆக பிரித்து முதல் 6 அத்தியாயம் என்ன சொல்லுது, அடுத்த 6 அத்தியாயம் என்ன, கடைசி 6 அத்தியாயம் என்னன்னு சொல்லி பிறகு ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் ஒவ்வொரு ஸ்லோகம் மூலமாக சொல்லிகிட்டே வராரு. அதில் ஆளவந்தார்ன்ற மகான். அந்த வரிசையில் 9வது அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்கமான ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை தான் நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம். ஸ்வமாஹாத்மியம் மனுஷ்யத்வே பரத்வஞ்ச மகாத்மனாம் விசேஷோ நவமே யோகோ பக்தி ரூபஃ பிரகீர்த்திதஹ. நவமே, இந்த 9வது அத்தியாயத்தில் பிரகீர்த்திதஹ நல்லா சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முக்கியமாக 4 கருத்துக்கள். அது என்னென்ன? ஸ்வமாஹாத்மியம், தன்னுடைய பெருமைகளெல்லாம். பகவான் இதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்திலேயே தன்னுடைய உண்மையான நிலை பற்றியெல்லாம் சொல்லியாச்சே, பிறகு திரும்ப ஏன் தன்னுடைய பெருமைகள் பற்றிலாம் சொல்லணும்னு நம்ம யோசிக்கலாம். பகவான் சொன்னது அர்ஜுனனுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தா அப்போதே எல்லாத்தையும் விட்டுட்டு, கிருஷ்ணா நீ என்ன சொல்கிறியோ அதுபடி நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போது அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் தீரல, இன்னும் குழப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தான் பகவான் இந்த அத்தியாயத்தில் தன்னுடைய பெருமைகள் பற்றிலாம் எடுத்து சொல்கிறாரு. மனுஷ்யத்வே பரத்வம் ச, அதாவது தான் மனுஷனாக அவதாரம் எடுத்திருந்தாலும் கூட அந்த சமயத்தில் கூட அவர் தான் சர்வேஸ்வரன், தன்னுடைய எந்த பெருமைகளும் குறையாம தான் அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்றத பற்றி. பிறகு மகாத்மனாம் விசேஷக, அதாவது மகாத்மாக்களினுடைய பெருமைகள். இந்த மகாத்மாக்கள்ன்றது யார்? முன்னாடியே பகவான் சொன்னார் இல்லையா, பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யத்தே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப. அதாவது பகவான் கிட்ட பகவானே வேணும்னு வேண்டக்கூடியவங்க, பகவானை பற்றியே எப்போதும் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, பகவானே தான் தனக்கு எல்லாமாவே நினைக்கக்கூடியவங்களை தான் மகாத்மான்னு சொல்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது கஷ்டம்னு, அப்படிப்பட்ட அந்த மகாத்மாக்கள், அந்த பக்தர்களுடைய பெருமைகள் பற்றி எடுத்து சொல்கிறாரு. பிறகு பக்தி ரூபக யோக, பக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய யோகம், அதாவது பக்தி யோகத்தை பற்றியே விளக்கி சொல்கிறார் பகவான். அதனால் மொத்தம் 4 கருத்துக்கள். தன்னுடைய பெருமைகள், தான் ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்திருந்தாலும் அந்த ஒரு அவதாரத்தில் கூட எந்த பெருமைகளும் குறையாமல் சர்வேஸ்வரனாகவே அவதாரம் எடுத்திருக்கிறதா. பிறகு தன்னையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள், மகாத்மாக்களினுடைய பெருமைகள், அப்புறம் பக்தி யோகம். இது பற்றிலாம் 9வது அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகிறாரு. என்னன்னு தொடர்ந்து நம்மளும் பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.